चले वतन की ओर डाल के प्रेम की डोर। हम चले वतन की ओर डाल के प्रेम की डोर। बाबा खींच रहा है आज सहज ही अपनी। அவ்விக்தவாணியின் இரண்டாவது பாகம் 1/4/1982 தொடர்ச்சி. பாட்டிகளுடன் சந்திப்பு. பிராமணிலிருந்து ஃபரிஸ்தா மற்றும் ஃபரிஸ்தாவிலிருந்து தேவதை ஆக வேண்டும் என்ற இந்த லட்சியத்தை எப்பொழுதும் நினைவில் வையுங்கள். அனைவரும் தன்னை பிராமணிலிருந்து ஃபரிஸ்தா ஆகுபவன் என்று நினைக்கின்றீர்களா? இப்பொழுது பிராமணர் மற்றும் பிராமணிலிருந்து ஃபரிஸ்தா ஆகப் போகின்றேன், பிறகு ஃபரிஸ்தாவிலிருந்து தேவதை ஆகுவேன் என்ற இந்த நினைவு இருக்கின்றதா? ஃபரிஸ்தா ஆகுவது என்றால் பௌத்தீக உடலில் இருப்பவராக இருந்தாலும் லேசான ரூபத்தில் இருப்பது, அதாவது எப்போதும் புத்தி மூலமாக உயர்ந்த நிலையில் இருப்பது. ஃபரிஸ்தாக்களின் கால்கள் தரையில் படாது. பிராமணனாக இல்லை என்றால் இங்கே வருவதற்கு அனுமதியும் கிடைத்திருக்காது. ஆனால் பிராமணர்கள் ஃபரிஸ்தா தன்மையில் நிலையை எந்தளவு கடைப்பிடித்திருக்கிறீர்கள்? ஃபரிஸ்தாக்களுக்கு ஒளி வடிவமான உடலை காண்பிக்கின்றார்கள். எனவே எந்தளவு தன்னை பிரகாச சொரூப ஆத்மா என புரிந்து கொள்வீர்களோ, மேலும் ஒளி வடிவமான உடலுள்ள ஃபரிஸ்தாவாகி காரியங்கள் செய்து கொண்டிருக்கின்றேன் என்ற அனுபவம் செய்வீர்களோ, ஃபரிஸ்தா என்றாலே தன்னுடைய உடல் உணர்வோடு எந்த சம்பந்தமும் இல்லை. தேக உணர்வின் சம்பந்தம் துண்டிக்கப்பட்டது என்றால் ஃபரிஸ்தா. உடலிலிருந்து அல்ல, உடல் உணர்விலிருந்து. உடலிலிருந்து சம்பந்தம் துண்டிக்கப்பட்டது என்றாலோ இங்கிருந்து சென்று விடுவீர்கள். ஆனால் தேக உணர்விலிருந்து சம்பந்தம் முடிய வேண்டும். அப்பொழுது இந்த வாழ்க்கை மிகவும் பிடித்தமானதாக இருக்கும். பிறகு எந்த மாயாவும் கவர்ந்தெழுக்காது. நல்லது. நான் இறைவனின் பூந்தோட்டத்தின் மலர். இந்த சுமானத்தில் இருங்கள். எப்பொழுதும் தன்னை பாப் தாதாவின், அதாவது அல்லாவின் பூந்தோட்டத்தின் மலர் என்று புரிந்து கொள்கிறீர்களா? நான் ஆன்மீக ரோஜா மலராகி எப்பொழுதும் ஆன்மீக நறுமணத்தை பரப்புகின்றேனா என தன்னிடமே கேளுங்கள். எப்படி ரோஜாவின் நறுமணம் அனைவருக்கும் இனிமையானதாக அனுபவமாகும், மேலும் அந்த நறுமணம் நாலாபுரமும் பரவி விடுகின்றது. அது சூலமானது, அழியக்கூடியது. மேலும் நீங்கள் அனைவரும் அழியாத உண்மையான ரோஜா மலர்கள். எனவே எப்பொழுதும் அழியாத உண்மையான ரோஜா மலர்கள். எனவே எப்பொழுதும் அழியாத ஆன்மீகத்தின் நறுமணத்தை பரப்பிக்கொண்டே இருக்கின்றீர்களா? நான் அல்லாவின் பூந்தோட்டத்தின் மலராகி விட்டேன் என்ற இந்த சுயமரியாதையிலேயே இருங்கள். இதைவிட உயர்ந்த சுயமரியாதை வேறு எதுவும் இருக்க முடியாது. ஆஹா, என்னுடைய சிரேஷ்ட பாக்கியம் என்ற இந்த பாடலை எப்பொழுதும் பாடிக்கொண்டே இருங்கள். உள்ளம் கள்ளம் கபடமற்றவருடன் ஒப்பந்தம் செய்து கொண்டீர்கள் என்றால் சாதுரியமானவர்களாகிவிட்டீர்கள் இல்லையா? யாரை தன்னுடையவர் ஆக்கியிருக்கின்றீர்கள்? யாரிடம் ஒப்பந்தம் செய்திருக்கிறீர்கள்? 3 உலகங்களையும் ஒப்பந்தத்தில் பெற்றுவிட்டீர்கள் இல்லையா? இன்றைய உலகத்தில் மிகப்பெரிய செல்வந்தராக இருந்தாலும் எவ்வளோ பெரிய ஒப்பந்தத்தை யாரும் செய்ய முடியாது. அந்தளவு மகான் ஆத்மாக்கள் நீங்கள். இந்த மகான் நிலையை நினைவில் வைத்து கொண்டே நடந்து கொண்டே இருங்கள். பிராமணர்களின் கடமை குஷியில் தானம் செய்வது. குஷியினுடைய தானம் செய்து மகாதானியாகுவது. அனைத்தை விட மிக உயர்ந்த பொக்கிஷம் குஷியினுடைய பொக்கிஷம். பொக்கிஷம் என்ன என்று ஒருவரிடம் இருக்குமோ அது தானம் செய்யப்படும். நீங்கள் குஷியின் பொக்கிஷத்தை தானம் செய்து கொண்டே இருங்கள். நீங்கள் யாருக்கு குஷியை கொடுப்பீர்களோ அவர் அடிக்கடி உங்களுக்கு நன்றி கூறிக்கொண்டே இருப்பார். துக்கமான ஆத்மாக்களுக்கு குஷியின் தானம் செய்து விட்டீர்கள் என்றால் உங்களுடைய மகிமை பாடுபவர் மகாதானி ஆகுங்கள்.
அனைவருக்கும் குஷியின் பொக்கிஷத்தை வழங்குங்கள். தன்னை போன்றவர்களை எழுப்பிவிடுங்கள், வழி காண்பியுங்கள். சேவையின்றி பிராமண வாழ்க்கை இல்லை. சேவை இல்லை என்றால் குஷி இல்லை. எனவே எப்பொழுதும் சேவையில் ஈடுபட்டு கொண்டே இருங்கள். தினசரி யாருக்காவது அவசியம் தானம் செய்யுங்கள். தானம் செய்யாமல் தூக்கமே வரக்கூடாது. வரதானம் அமைதியின் சக்தி மூலம் சமஸ்காரம் ஒத்துப்போவது மூலமாக அனைத்து காரியங்களையும் வெற்றியடையச் செய்யும். எப்பொழுதும் தடையற்றவர் ஆகுங்கள். யார் தந்தையை பார்க்கின்றாரோ, தந்தையை பின்பற்றி நடக்கின்றாரோ அவர்தான் எப்பொழுதும் தடையின்றி இருக்க முடியும். சகோதரன் சகோதரியை பார்ப்பதினால் குழப்பம் ஏற்படுகிறது. எனவே இப்பொழுது தந்தையை பின்பற்றி நடந்து கொண்டே தந்தைக்கு சமமான சம்ஸ்காரத்தை உருவாக்கினீர்கள் என்றால் சம்ஸ்காரம் இணைந்து செல்லும் நடனமாகிக் கொண்டே எப்பொழுதும் தடையின்றி இருப்பீர்கள். அமைதியின் சக்தி மூலம் மற்றும் அமைதியாக இருப்பதினால் எவ்வளோ பெரிய தடையும் சுலபமாக முடிவடைந்துவிடும். மேலும் அனைத்து காரியங்களும் இயல்பாகவே நிறைவேறிவிடும். ஸ்லோகன்: யார் ஒவ்வொரு விஷயத்தையும் ஒரு காலத்து பார்வையோடு பார்ப்பதில்லை, மேலும் ஒவ்வொரு விஷயத்திலும் நன்மை இருக்கிறது என்று நினைக்கிறாரோ அவர்தான் 3 காலத்தையும் தெரிந்தவர். நல்லது. ஓம் சாந்தி. तुम बच्चों को तो सर्विस करनी है, जो बाबा कहते हैं सबको ये बताओ कि देखो तुम्हारा एम एंड ऑब्जेक्ट ये है, एक गीता है बढ़िया, ये राजयोग है ना बच्चे। कैसे है राजयोग? बिल्कुल सहज है कि बाप को याद करो तो ये वैसा मिलेगा तुमको। ओम शांति।